உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தி சமாதானம் நிலவட்டும். அடிக்கடி நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த காசாவில் இவ்வளோ கொடுமை நடக்குது, காசாவில் உள்ள முஸ்லீம்கள் 80,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போ உங்கள் அல்லாஹ் எங்கேயா போனார்? இத்தனை மக்களை காப்பாற்ற வேண்டியதானே? இவ்வளோ தூரம் காப்பாற்ற முடியாத ஒரு கடவுள் எதற்கு? இவர்களை காப்பாற்றுகின்ற ஆற்றல் கடவுளுக்கு இல்லையா? எங்கே போனார் அல்லாஹ் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நல்ல கேள்விதான். நம்ம கேள்வி கேட்குறவங்கெல்லாம் குறை சொல்ல முடியாது. அல்லாஹ் அல்லான்னு சொல்கிறீங்களே, அல்லாஹ் எங்கேயா போனார்? காப்பாற்ற வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்விக்கு விடையளிக்கும் முன்னர் முதலாவதாக ஒரு சில உண்மைகளை தெரிந்து கொண்டு உள்ளே போனால் நன்றாக இருக்கும். முதல்ல அல்லாஹ் என்பது முஸ்லீம்களுடைய கடவுள் அல்ல. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு கடவுள்லாம் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கடவுள், இந்துக்களுக்கு ஒரு கடவுள், முஸ்லீம்களுக்கு ஒரு கடவுள், சீக்கியர்களுக்கு கடவுள், இப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்க முடியாது. முஸ்லீம் கடவுள் என்றால் முஸ்லீம்களை எல்லாம் காப்பாற்றுவார், முஸ்லீம்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்வார், பரீட்சையில் பாஸாக வைப்பார், நோயை நீக்குவார். இந்து கடவுள் இந்துக்களை காப்பாற்றுவார். இப்படிலாம் ஒன்றும் இருக்க முடியாதுங்க. ஒரு கடவுள் தான், எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் தான். வேணா பேரை வேணால் நீங்கள் என்ன பேரையும் வச்சுக்கிடுங்க. கர்த்தர்னு சொல்லுங்கள், அல்லாஹ்னு சொல்லுங்கள், பரம்பொருள்னு சொல்லுங்கள், ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கிடுங்க. ஆனால் இறைவன் ஒருவனாக தான் இருக்க முடியும். பல கடவுள் இருந்தாலும் இந்த உலகம் இயங்காது. கடவுளுக்குள் சண்டை அல்லவா வரும். ஒரு நிர்வாகத்துக்கு 2 தலைவர்கள் இருந்தால் என்னவாகும்? 2 CEO இருந்தால் என்னவாகும்? 2 ஹெட்மாஸ்டர் இருந்தால் என்னவாகும்? பிரச்சனை அல்லவா? ஆகவே இறைவன் ஒருவன் தான். அதை முதலாக தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. ஆக இப்போ இந்த கேள்வியை மாற்றி கேட்கணும். அல்லாஹ் ஏன் முஸ்லீம்களை காப்பாற்றலைங்கிறத விட கடவுள் ஏன் காசாவை காப்பாற்றவில்லை? கடவுள் அன்பானவர், அருளாளவர் என்னெல்லாம் சொல்கின்றீர்களே, எல்லா மதத்தோரும் சொல்கிறார்களே, அன்பே கடவுள், அன்பே சிவம், ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று முஸ்லீம்கள் சொல்கிறார்களே, இப்படிப்பட்ட கடவுள் ஏன் காசா மக்களை கைவிட்டார் என்பதால் கேள்வி. நிச்சயமாக கடவுள் யாரையும் கைவிட மாட்டார். சில அநீதிகள் நடக்கிற போது அது தனி மனிதன் செய்கின்ற தவறாக இருந்தாலும் சரி, சமூகங்கள், நாடுகள், இராணுவங்கள் செய்கின்ற தவறுகளாக இருந்தாலும் சரி, இறைவன் அவர்கள் திருந்துவதற்கு ஒரு அவகாசம் அளிக்கிறார். ஏனென்றால் இந்த உலகம் இஸ்லாத்தின் பார்வையிலே ஒரு சோதனை களம். அந்த சோதனையிலிருந்து மனிதன் மீண்டு வருவதற்கு இறைவன் ஒரு அவகாசம் அளிக்கிறார். அந்த அவகாசம் கடந்துவிட்டால் இறைவன் அவர்களை தண்டனை கொடுப்பார். இப்போ இதற்கு உதாரணமாக திருமறையிலே ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். திருக்குர்ஆனிலே 16:61, மனிதர்கள் இழைக்கும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தால் பூமியில் எந்த உயிரினத்தையும் அவன் விட்டு வைத்திருக்க மாட்டான். ஆயினும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களுக்கு அவகாசம் அளிக்கிறான். அந்த நேரம் வந்துவிடுமாயின் ஒரு வினாடி கூட அவர்களால் பிந்தவும் முடியாது, முந்தவும் முடியாது. இது ரொம்ப தெளிவா இருக்கு. அநீதி இழைப்பவர்களுக்கு ஒரு அவகாசம் வழங்கப்படும். அந்த அவகாசத்திற்குள் அவள் தங்களை திருத்திக் கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு மாற்றவில்லை என்று சொன்னால் இறைவனுடைய தண்டனை வந்து இறங்கும். இது உலக வரலாற்றில் நீங்க பாக்குறீங்க. பல கொடியவர்களெல்லாம் ஒழிக்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியாதா? இப்போ பைபிள்லையும் குரான்லையும் சொல்லப்பட்டிருக்கின்ற ஃபாரோன்கள், நம்ரூதுகள், இவங்கெல்லாம் ஒழிக்கப்பட்டது நாம் பார்த்துருக்குறோம். என்ன ஆட்டம் போட்டாங்க, கடைசி எப்படி ஒழிஞ்சாங்க. இந்த காலகட்டத்தில் பார்க்குற போது ஹிட்லர்கள், முசோலினிகள் எப்படி அழிஞ்சு போனாங்க. ஒரு காலம் கோலை வச்சுனாங்க, அநியாயம் பண்ணாங்க. ஒரு நேரம் வந்தது, அழிக்கப்பட்டு விட்டார்கள். தன்னை தானே சுட்டு கொண்டு மாய்த்து கொண்டாங்க முசோலினி. ஆகவே அது நடக்கும். ரஷ்யாவிலே நீண்ட காலம் மிகப்பெரிய சர்வாதிகார ஆட்சி நடைபெற்றது. அது ஒரு முடிவுக்கு வந்தது. இப்போது நடந்து கொண்டிருக்கிறதே போர் ஈரான். அங்கே 1953 1979 வரை ஷா பஹ்லவி என்ற ஒரு கொடுங்கோல் மன்னன் ஆட்சி புரிந்து கொண்டு வந்தான். 79ஓடு அவனுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது. இப்படி பல சான்றுகளை உங்களுக்கு நாம் காட்ட முடியும். அதே போல இன்று கொடுமையை செய்து கொண்டிருக்கின்ற அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு காலத்தில் முடிவுக்கு வரும். அதற்கான அறிகுறிகள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டன. சின்னஞ்சிறிய நாடான ஈரானை இவர்களால் தோற்கடிக்க முடியவில்லை. போர் ஆரம்பித்து 2.5 மாதங்கள் ஆகிவிட்டன. எத்தனையோ மிரட்டல்களை ட்ரம்ப் விடுத்து விட்டார். 2 சூப்பர் பவர் உலகத்தில் 2 சூப்பர் பவர், 1வது சூப்பர் பவர்
அமெரிக்கா 4வது சூப்பர் பவர் இஸ்ரேல். 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்னஞ்சிறிய நாட்டை அழிக்க முடியவில்லை. இஸ்ரேலை யாராலும் தோற்கடிக்க முடியாது, இன்வின்சிபிள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலையா இப்போது இருக்கிறது. ஆகவே இவர்கள் இருவரும் அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று உலகம் பூராவும் அமெரிக்கர்களை எல்லோரும் வெறுக்கிறார்கள், இஸ்ரேலை வெறுக்கிறார்கள். இஸ்ரேலிய பிரதமர் எந்த நாட்டிற்கும் நுழைய முடியாது. பல நாடுகள் இஸ்ரேலோடு உறவுகளை துண்டித்துக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவின் மீது நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ந்து கொண்டே போகிறது. ஆகவே அதுக்கு ஒரு அவகாசம் இருக்கு, அப்போது நடக்கும், நடக்காம ஒன்றும் போகாது. ஆகவே இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் இப்படித்தான் முடிவு பண்றார். முஸ்லிம் கடவுள், இந்து கடவுள்லாம் இல்லை, ஒரே கடவுள் தான். எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் முடிவு செய்வார். ஒவ்வொரு சமுதாயத்துக்கென்று ஒவ்வொரு மாதிரியாக எல்லாம் அவர் முடிவு செய்ய மாட்டார். இறைவனுக்கென்று நெருக்கமானவங்கள்லாம் யாரும் கிடையாது. சோசன் பீப்புள், தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம் என்று இஸ்ரவேலர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்டதாக குரான்ல இருக்கு அவங்கள பத்தி. ஆனால் எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? நன்மையை செய்யவும் நன்மையை தூண்டவும், இதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மற்றபடி அவர் உயர்ந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள், அந்தஸ்தில் உள்ளவர்கள் என்பதற்காக அல்ல. அவர்கள் எதை வேணாலும் செய்யலாம், உலகத்தில் எந்த அக்கறவும் புரியலாம், நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம் என்று சொல்லிக் கொள்வதற்காக அல்ல. ஆகவே இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், தூரமானவர்கள் எல்லாம் யாரும் கிடையாது. எல்லோரும் அவனுக்கு சமமானவர்கள் தான். அவனுடைய நீதி எல்லா சமுதாயத்திற்கும் ஒரே மாதிரியாகத்தான் வரும். ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நீதி என்றெல்லாம் அவன் செய்வதில்லை. அவன் அநியாயத்தை செய்கிறார்களோ அவர்களை அழிப்பான். ஆகவே இப்போது அக்கிரமம் புரிந்து கொண்டிருக்கின்ற இந்த இஸ்ரவேலர்களும் இந்த அமெரிக்கர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைவை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எந்த சாம்ராஜ்யமும் ஒரே நாளில் எழுவதும் இல்லை, ஒரே நாளில் வீழ்வதும் இல்லை. எல்லா சாம்ராஜ்யம் எழுந்து வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் எழுந்து வரும். அது அழிந்து போவதும் சில நூற்றாண்டுகள் கழித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகும். இதுதான் உலக வரலாறு. ஆகவே அது போன்ற ஒரு அழிவை நோக்கித்தான் இந்த 2 நாடுகளும் சென்று கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக அவர்கள் தோல்வியை தழுவ ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய சகாப்தம் முடிவு நிலைக்கு வந்துவிட்டது என்பதை நீங்கள் காணத்தான் போகிறீர்கள்.